ஜால் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைய நாங்கள் பிள்ளைகள் பனங்காய் பணியாரம் செய்ததை சொல்லி கேட்டபடியாக நாங்கள் மகள் பிள்ளைகள காணிக்கில் போகிறோம். போய் பனங்காயில் எடுக்க போகிறோம். பார்க்கும் எப்படியான பனங்காய் எடுக்கலாம், எப்படியானது எடுக்கக்கூடாதுன்னு பார்ப்போம். வாங்கோ. இந்த இப்படி பிஞ்சு பழைய நேற்றியான முந்தினாலும் விழுந்த பனங்காய் எடுக்கக்கூடாது. அதை நீங்கள் உள்ளுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா வண்டு எல்லாம் இருக்கும். அதுகளை தவிர்த்து நல்ல பனங்காயெல்லாம் உடன் விழுந்த பனங்காயெல்லாம் எடுத்து செய்யணும். இது பிரவீன் அப்பா அந்த காணியை எவ்வளோ இடம் தேவையாண்டு அடையாளப்படுத்திட்டு அந்த இடத்தை மென்மையாக்குறார். மென்மையாக்கி இனி பனங்கொட்டியல் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி பாத்தி மாதிரி கட்டுவேனாம். இப்போ உழுவுறார் அதை அந்த மண்களை மென்மையாக்குனாம். இது மெஷின் இல்லாட்டி நீங்கள் மம்பட்டியாலையும் செய்யலாம். மம்பட்டியால் கொத்தி கொத்தி மண்ணை மேடை ஓடலாம். இது மண்கள் மண் மென்மையாகினா பிறகு அந்த மண்களை எடுத்து ஒரு உயரமான ஒரு பாத்தி மாதிரி போடுறார். இன்றைக்கு இவ்வளோ கொட்டைவியல் இந்த இரவுக்கிடையில் போடக்கூடிய அளவு கொட்டையெல்லாம் எடுத்து போடப்போம். நம்ம அதுக்கேற்ற அளவு பாத்தியை எடுக்கிறார். இது தொடர்ந்து அதை தொடர்ந்து அப்படியே நீளத்துக்கு எடுத்து கொண்டு போகணும். இப்போ ஒவ்வொரு மரத்துக்கிடையும் பனங்காயல் விழுந்திருக்குது. எல்லாத்தையும் பண்ணி பொறுக்கி உண்டாக்க போனோம். போடாது அது என்ன காய நடுவில் உயரமாக மேடை கட்டிட்டார், அமைச்சிட்டார். இனி இந்த இதுக்கெல்லாம் பனங்கொட்டியெல்லாம் அடுக்க போனோம். அதையும் பார்ப்போம். நாங்கள் எல்லா பிள்ளைகளும் பிரவீன், சிவானி, மகனின்ற பிள்ளைகள், மேகலை, சனிகை எல்லாருமா போகணும். பனங்கொட்டியல் பொறுக்கிறதுக்கு எல்லாம் பொறிக்க வந்து ஒரு இடத்துல குமிக்க போனோம். எல்லா மரங்களும் ஒவ்வொரு பனமரத்துக்குள்ள இருக்கிறதையும் பொறுக்கி ஒரு இடத்துல உடம்பு சேர்க்க போனோம். பனங்காயில பொறுக்கி போடணும்மா. தனியா போடுங்க. இங்கே இதுக்குலையம்மா போடுங்க. எல்லாத்தையும் ஒரு வாரிக்கு வந்து பிரவீன் சீக்கிரம் போறார். மேடியை நோக்கி போகணும். இதழ் கொண்டே அங்கே போட தகப்பன் எல்லாத்தையும் எடுத்து அடுக்குவார். இதெல்லாம் எடுத்த பிளாக்கு பனங்காயில் உழுத ஒட்டேட்டியாக்கி வச்சிருக்கணும். இது மேடை போட்டு முடிச்சுட்டோம். எல்லாம் அடுக்க போனோம். மரத்துக்கு இருக்க பனங்காயில் எடுத்து பிரிக்கணும். ஒட்டியாக பிரிக்கணும். இதைத்தான் அடுக்க போனோம். இன்னும் காயல் ஓயில்லை. மரத்தில் நிறைய காயல் இருக்குது. முதல் பாத்தி போட போனோம். இன்னும் மற்றத்தரம் போடணும். இது முளை வந்திருக்கு. அந்த இதுகள் முளை வந்திருக்கு. இதைத்தான் வெட்டி பூரானா பிள்ளைகள் சாப்பிட்றவையல். இப்போ அவையில் கொஞ்சம் பொதுக்கி வச்சிருக்குன்னா பேந்து வெட்ட போனோம். இதெல்லாம் விண்டைக்கு விடுத்த பழங்கள். இதெல்லாம் கொஞ்சம் காய விடுக்கணும். அந்த எடுத்த பனங்காய்களை பிரித்து தனித்தனி கொட்டியாக எடுக்கணும். எடுத்து அதை கொண்டு வந்து மேடையில் குமிக்கணும். அடுக்கிற சுவத்துக்கு இந்த அடுக்கி கொண்டு போகிறேன். இதே மாதிரி தான் பனங்கொட்டையில் அடுக்கிற வேல்வியல்.
அப்பாவுக்கு எடுத்து கொண்டே கொடுங்கோ. கிட்ட வச்சு கொடுங்க. இப்போ பழங்கொட்டி அடுக்கணும், புள்ளிகள் எடுத்து கொடுக்கணும். அடுக்கலையும் போடுவோம். கண்ணமாவும் ஒருத்தி சிவானி அழுவும் ஒருத்தி அம்மா தனி. ஓகே நீ எல்லாத்தையும் போடுறியா? ஆமா ஆமா தாங்க தாங்க நாங்க ஒருத்தி என்ன அடுக்க நீ அடிக்கிறியா? அடிச்சா பிடி எல்லாரும் ஒவ்வொரு வாளில போடும். சிவானி தனிஷாக்கு கை முடிஞ்சு போடும். தூக்க வச்சு அவளுக்கு தூக்க தெரியாது. ஒரு அடுக்கு அடிக்க முடிச்சுட்டேன். இனி அடுத்த 2வது அடுக்கு அடுக்க போகணும். இங்க ஹெல்பர்ஸ் இங்கால இருந்து உதவி செய்ய கொண்டிருக்கணும். இது 2வது இப்படி 3 தரம் அடுக்க வேணுமா. 3 தரம் அடுக்கணும்னா நெருக்கி கிழங்கு விடுவோம். இப்போ நாங்கள் ஒரு தரம் அடுக்குனா கிழங்கு 5 வேணுமா. இது 3 நெருக்கி எல்லாம் கிழங்கு நிறைய கிழங்கு வேணும். இப்போ 3வது வரி அடுக்கு கொண்டிருக்கிறேன். இங்காலே போட்டு அங்கடா நின்றுட்டா போறோமா. சாப்பிடாத இதையா எப்படி இருக்கு? இப்போ ஒரு மீனும் தெரியுது. தானே எப்படி இருக்குது? பிக்கன்னு பாப்பா கீழே பெருசா நீ எங்க இருந்தாலும் நான் நீங்க போட்டுதான் எனக்கு இது இருக்கு. நீ போடு சாப்பிடு. பெரிய பிள்ளை என்றதால அவருக்கு அவர் போட்டு சாப்பிடுவாங்க. முகில பார்க்க வருவாருக்கு அடிச்சிட்டீங்களா? இப்போ 1க்கு மேலே 3வது வரி அடிக்கி முடிச்சிட்டார். இப்போ அதை மூடி மண் போடுறேன். 3வது அடுக்கிற பிறகு அதுக்கு மேலே மண் போடுறோம். இது இந்த முளை வந்த பூரான்களை நாங்கள் வெட்டி பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்கறது. இதுதான் பெனம் பூரான் என்று சொல்கிறது. இதைத்தான் கத்தி கரண்டி அல்லது அப்படி ஒன்று பில்லாட்டி பக்கத்தில் இருக்க மரத்தின் ஒரு தடியை முடித்து அந்த நடுவுக்குள்ளே இருக்கிற பூரானை கலட்டுணும். இது நல்ல ருசியாக இருக்கும். இப்படித்தான் இந்த பெனம் பாத்தி போடுறது. இது இப்போ 3 அடுக்கு அடிக்கி மேலே மண்ணும் போட்டுட்டோம்.
இனி பாரகிழமை வந்து இங்கால பக்கம் அங்கால 10 பேர் கொடிய இங்கால இப்படி எங்கள் வீட்டுக்கு கொண்டு போகணும். இப்போ பணம் பாத்தியெல்லாம் போட்டு முடிய இதில் மரங்களை பார்த்து மரங்களில் இருக்கிற காய்களை எல்லாம் ஆகிடும். இனி வீட்டை கோயிலில் எல்லாத்தையும் ஆண்டு கொண்டு இது வீட்டுக்கு பின்பக்கம் நல்ல பின்பக்கம் இருக்குது இந்த துண்டு. இனி நாங்கள் இந்த பனம்பாத்தியில் கிழங்கு எடுக்கைகளையும் உங்களுக்கு காட்டுவோம் எப்படி கிழங்கு எடுக்கணுமெண்டு. தோட்டத்தில் பிள்ளைகள தோட்டத்தில் எடுத்து கொண்ட பனங்காய் குழந்தை வச்சிருக்கிறோம். இனி இதை நாங்கள் பனங்காய் பரிகாரம் செய்ய போகிறோம். அதுக்கு முதல் தோல் இருக்கணும். வாங்கோ பார்ப்போம். இப்போ பனங்காய் காலம் வந்த வழியாக பிள்ளைகள் எல்லாரும் ஆசைப்படணும். ஒரு தரமாவது பிள்ளைகளுக்கு செய்து விடுங்க. மரத்தால் விழுந்த பழங்கள் பழங்காய் வந்து மரத்தால் விழத்தான் எடுக்கணும். விழுகிற பழங்களை எடுத்து தோள்களை உரித்து இப்படியே எல்லாத்துக்கும் தோள்களை உரிப்போம். உரிச்சிட்டு சாறு எடுக்கணும். உங்களுக்கு உரிக்கைகளை தெரியும். சும்மா உரிபடும் பழங்கள் இதுவும் மரத்தால் தான் விழுந்தது. ஆனால் இது உரிக்கலாது, சரியான கஷ்டம். உரிக்கலாம், கஷ்டமாக கிடக்கும், பிஞ்சு 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 வரும். இது மாதிரி என்றால் நீங்கள் இப்போ சாறு எடுக்கிற கரைச்சல் அப்படின்னா 2-3 நாளைக்கு வச்சு பழுக்க பண்ணி செய்யணும். அது உடனே தோல் உரிபடும். செய்து வராது. நீங்கள் இவ்வளோ தான் இழுச்சிங்கன்றாலும் சரியான இப்படி பிஞ்சு பிஞ்சு வரும். நாங்கள் முதல் இழுத்த இது நல்ல பழம், இதில் செய்ய இயலாது. தோழி எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் 2 பக்கமும் ஒரு தோழியும் இல்லை, சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா அதுகளையும் கலட்டி எடுங்கோ. தண்ணி எடுத்து இப்போ இதுக்குள்ள தண்ணியை ஊற்றி நாங்கள் சாறு எடுக்க போகிறோம். சின்னனா வெறும் 1-2 அதையும் எடுத்து விட்டுட்டிங்கன்னா துப்புரவாக இருக்கும். மற்ற எடுத்தோன்னே வடிவாக பனங்காயை கழுவணும். முதல் நாள் பனங்காய்ன்னு சொன்னாலும் அதுக்குள்ளே வண்டு விழுந்துடும். இப்போ கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா பிணையணும். இப்படியே எல்லா பழத்தின கொட்டையிலையும் பிசைஞ்சு எடுத்து என்ன செய்யலான்ட்டு காட்டுவோம். இதை நல்லா அப்படி பிணைய சாறு இறங்கும் கைக்கலால். கொஞ்சமாக தண்ணியை விட்டு பிசையணும். கணக்க தண்ணி விட்டாலும் நீங்கள் காய்ச்சதுக்கு நேரம் செல்லும். கொஞ்சம் தண்ணியாண்டா நீங்கள் எல்லாத்தையும் இப்படியே பிசைஞ்சு போட்டு உங்களுக்கு காட்டுறோம். இந்த பிள்ளைங்க கஷ்டம்ன்ற வழியாக 2 இங்காலி எடுத்து வச்சுட்டு மற்ற கொட்டையை பிசைக்கலாம். இப்படி தான் சாறு வரும். சாறு எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன மாதிரி சாறை வடிக்கிறது எப்படி பொறிக்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறோம். இதை எடுத்த தண்ணிக்குள்ளேயே துவச்சி கிணறு தண்ணி இருக்காமல் இதுக்குள்ளேயே துவச்சி புளியுங்கோ. இப்போ 4 பழத்தையும் புளிஞ்சு சாறை எடுத்துட்டோம். இதில் சிலதுகளில் 2 கொட்டை இருந்தது, சிலதில் 3 கொட்டை. இப்படி எடுத்த சாறு. இந்த சாறை நாங்கள் எல்லாத்தையும் சாறுகளை வடிக்க போகிறோம். இப்படி நாங்கள் வடித்து எல்லாம் எடுக்கணும். எல்லாம் எடுத்தால் தான் அதுகளில் இந்த சக்கை வரும். இந்த சக்கையில் நாங்கள் இதுகளையும் எடுத்து விட்டுருவோம். ஒன்றும் இல்லாமல் இந்த சக்கையில் வெளியில் எடுத்துருங்கோ. இதில் நல்லா புளிஞ்சு போட்டுருக்கா. எல்லாத்தையும் வெளியில் எடுங்கோ. இப்படி எல்லாத்தையும் பழிச்சிட்டோம். இனி அடுப்பை வச்சு காய்ச்சிடும். இப்படி காய்ச்சலான்ட்டு காட்டுறோன்னு பார்ப்போம். எல்லாத்தையும் நாங்கள் இதுக்குள்ளே வடிச்சிட்டோம். இனி இதை அடுப்பில் வச்சு காய்ச்சணும். காய்ச்சுவோம். இதை நீ எப்படி காய்ச்சலான்ட்டு நல்லா காய்ச்சணும். கைவிடாமல் இப்படியே கிளறுங்கோ. கொதி வச்சோன்னே என்ன செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ இதுக்குன்னா நாங்கள் கொஞ்சம் உப்பு போடுவோம். சீனியை பார் படியாக தெரியும்.
நல்லா நல்லா பொங்கி பொங்கி குமிழ் வரும். அதுக்கு பிறகு தான் என்னண்டு இறக்கி நல்லா ஆற விடணும். நாங்கள் விட்டு அளவுன்னு பார்க்க செடியாக குறைஞ்சிட்டுது, வத்திட்டுது, பொங்கி 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 அந்த நீர்த்தன்மை வத்திட்டுது. நாங்கள் இன்னும் இருக்குல்ல நாங்கள் சீனி போட போகிறோம். இதுக்குள்ள நாங்கள் சீனி போட போகிறோம். கீழே அடி பிடிக்க விடாதுங்கோ, கிளறி கொண்டே இருக்கணும். இப்போ நாங்கள் இதில் கொஞ்சம் மீறாலும் எடுத்து வைக்க போகிறோம். விரதக்காரருக்கு சீனி பாய்க்காதாக்களுக்கு கொஞ்சம் எடுத்து வைக்க போகிறோம். இது சீனி சாப்பிடாதாக்களுக்கு இதுக்குள்ள சீனியை போட போகிறோம். பிறகு அடுப்பண்டா கொஞ்சம் பூவா கூடியாக இருக்கும். இப்போ இதுக்குள்ள நாங்கள் எவ்வளோ அளவண்டியில் நாங்கள் எவ்வளோத்துக்கு உங்களுக்கு இனிப்பு வேணுமோ அந்த இடத்துக்கு போடுறது. இனிப்பு கொஞ்சம் குறைவண்டா போடலாம். மற்ற இது இனிக்கிறது போட்டு விடையில இதுக்கு மா போட போகிறோம். அப்போ கொஞ்சம் கூடவே போட போகிறோம். இந்த ருசியை பார்த்து நாங்கள் சீனிட்ட அளவு சொல்லிடலாது மா போடுவோம். அப்போ கொஞ்சம் இதுக்குள்ள தித்திப்பாக இருக்கணும் போடுற சீனி. இப்போ ருசி பார்த்து நீங்கள் போடுங்கோ. இப்போயும் நாங்கள் பார்க்க போகிறோம். திருப்பி போட்டுட்டு எப்படி இருக்கண்டு வழக்கமாக நாங்கள் போடுற சீனியில் பார்க்க கொஞ்சம் கூடவாக காட்டணும். அப்போ மாப்போடைக்குள்ள எங்களுக்கு சமமாக வரும். இப்போ இனி காணும் இந்த சீனி எங்களுக்கு. நீங்கள் போட்டு சீனியில் ருசியை பார்த்து போடுங்க. சரியான அளவு சொல்லிடலாது. பழங்காய் சில பழங்காய் நிற்கும், சில பழங்காய் இனிப்பு குறைவாக இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு அளவு சொன்னோம்னா அதன்படி நீங்கள் செய்வீங்கன்னா பிழைக்கும். இதெல்லாம் நீங்கள் ருசி பார்த்து செய்யலாம். இதுக்கெல்லாம் முதல் கொஞ்சம் உப்பு போட்டுனாங்க. இப்போ சீனியும் போட்டோம். எனக்கு சீனி கரைஞ்சி ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும் விடுவோம். மணி இதெல்லாம் சீனியெல்லாம் கரைஞ்சிட்டு வடிவா கீழே அடி பிடிக்க மட்டும் விட்டுறாதீங்க. அடி பிடிக்காமல் அடி மட்டும் வடிவா கிளறி விடணும். இதை நாங்கள் இறக்குவோம். இப்போ இதில் காரல் தண்ணியெல்லாம் போயிருக்கும், வெந்தும் இருக்கு. இனி இறக்குவோம். அப்படியே இறக்க போகிறோம். அப்படியே இறக்குவோம். இறக்கி கொண்டு போய் இதை தண்ணி செய்வேன். இதை இப்படியே குழந்தை நாங்கள் இதை ஆற விடணும். நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆறின அப்புறம் தான் மா கிளக்கணும். இது இவ்வளவுங்களுக்கு தேவையோ அவ்வளோத்தை எடுத்து நாங்கள் மா குழச்சி செய்யலாம். மிச்சத்தை ஒரு போத்தலுக்கு மூடி ஐஸ் படியில் வைக்கலாம். இவ்வளவும் காணும். இப்போ நாங்கள் இதில் அடுப்பு சும்மா இருக்குது. நாங்கள் எண்ணெயை விட்டு எண்ணெய் கொதிக்க விட்டுட்டு மாவை கிளப்போம். அங்கால போய் இப்போ எண்ணெயை விடுறோம். எண்ணெய் கொதிக்கட்டும். நாங்கள் அங்கே போய் மாவை கிளப்போம். இது நல்லா ஆறிட்டு சொட்டு இதுவும் இல்லை, நல்லா ஆறிட்டுது. நாங்கள் கொஞ்சம் தான் எடுத்தாங்க. நீ தான் போத்தலுக்குள்ள ஊற்றி நாங்கள் வைக்க போகிறோம். இது அவிச்ச கோதம்பமா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நாங்கள் கிளற போகிறோம். ஆக கட்டியாயம் இல்லாமல் ஆக தண்ணியாயம் இல்லாமல் ஒரு பதத்துக்கு எடுப்போம். இது ஒவ்வொரு எங்களுக்கும் முதல் பனம்பழம் எடுக்க கஷ்டமாக இருக்கல நாங்கள் மண்ணார்லேருந்து ஊடி பழங்களை எடுத்து சாறு காய்ச்சி இப்படி இதே மாதிரி காய்ச்சி கொண்டு வந்து வீட்டை சுடுவோம். இப்போ மகளாக்களோட தோட்டத்தில் இருக்கிறபடியாக ஒவ்வொரு முறையும் செய்யக்கூடிய இருக்கு எங்களுக்கு. இப்போ நல்லா காய்க்கிறாங்க. நாங்கள் ஒவ்வொன்றா பனம்பழம் இருக்கிறபடியாக பெனாட்டு இப்போ எல்லாம் செய்வோம். ஒன்றொண்டா செய்வோம். போன முறை இப்போ கிழங்கு அந்த இதை கிழங்குகள் இந்த பனம்பழ சாறு எடுத்த கொட்டையை முளைக்க போட்டு அதுலேருந்து நாங்கள் ஒடியல் மா எல்லாம் எடுத்து நாங்கள் அவிச்சு பிள்ளைகளுக்கு புழுக்கொடியல் ஒடியல் மா எல்லாம் செய்து நாங்கள். அந்த ஒடியல் மாவில் நம்ம போன முறை புட்டு அவிச்ச நாங்கள் ஒடியல் மா புட்டு. ஒரு அன்புலாம் கேட்டிருந்தார் இந்த மாதிரி பாத்தி போடுறேன்ட்டு. இந்த முறை நாங்கள் போடல, அதே மாதிரி வீடியோ எடுத்து போல காட்டுவோம். இன்னும் ஒரு கரண்டி இவ்வளவு போட்டுவிட்டு செய்திங்கன்னா அள்ளி போடக்கூடியவங்களுக்கு இதை பாருங்க பதத்தை. இது ஒன்றுமே நாங்கள் அளவு ஒன்றும் செய்யல. மாவை போட்டு நீங்கள் கிளறி கொண்டு வர்றதா. இவ்வளவு மாவு இவ்வளவு என்று சொல்லிடலாது.
என்னால் ஒரு பனம்பழத்தில் செய்கிறது தானே 4-5 செய்வோம். அப்போ அதுக்கு தெரியாது, சொல்ல சரியாக தெரியாமல் வரும். மற்றது இந்த நாங்கள் அதை காய்ச்சிகளை சேர்ந்த கொஞ்சம் கூட காய்ச்சிட்டோம்னா இன்னும் பானி இறுகிடும். அப்போ இன்னும் கொஞ்சம் தான் வரும். இதை பாருங்க, இப்போ கலர் மாறி முதல் இருந்திருப்பாங்க, இப்போ கலர் மாறி பதம் வந்துட்டு இப்போ நாங்கள் இதை இப்போ உங்களுக்கு இந்த பதத்தை பார்க்க தெரியும் பாருங்க. இப்போ இந்த பதத்தை பார்க்க தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கிள்ளி போடக்கூடிய இருக்கும். இப்போ நாங்கள் கையை தண்ணிக்குள்ளே நினைச்சிட்டு இப்படி எடுத்து இப்படி தான் பிறகு போட போகிறோம். இதுதான் பதம். இந்த ஒழுகாது, கையில் எடுத்தால் குளவலாண்டு ஒழுகாது, இப்படி நிற்கும். அதை நாங்கள் போட போகிறோம். இதை இப்படியே வச்சுட்டு நாங்கள் இனி வெறுத்தக்காரட்டி எடுக்க போகிறோம். அந்த வெறுத்தக்காரில் சீனி குறைவாக சாப்பிட்றாக்கள்லைய சீனி போட முதல் இதுதான் எடுத்து நாங்கள் இப்போ நாங்கள் இதுக்குள்ள இது ஆட்டாமா அதை அவிச்சு வச்சுருக்கிறோம். இனி இதை போட போகிறோம். இதை போட்டு அவைகளுக்கு குழைக்க போகிறோம். கையாலேயே குழைப்போம். நல்ல நல்ல 6 அப்புறம் தான் இது நீங்கள் செய்யணும். முதல் நாங்கள் இப்போ என்ன பதத்தில் குழைச்சோமோ அந்த பதத்தில் இதையும் குழையுங்கோ. கொஞ்சம் முதல் போடைக்குள்ள காணா வந்துட்டு இது ஒரு நிறம் மாறி உங்களுக்கு தெரியும். அதை பானியில் நிறம் மாறி இருக்கும். இப்போ இதையும் நாங்கள் இந்த தண்ணிக்குள்ளே தொட்டுட்டு நாங்கள் அப்படி கிள்ளி பதம் பார்க்கலாம். இதுவும் பார்க்கலாம். தொட்டு நாங்கள் இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். ஒற்றைவில்லால் இப்படி போடுவோம். போட்டோடனே இது கருக்க பார்க்க டப்பாண்டு திருப்பி விட்டுருங்க. இது மெல்லிய நெருப்பில் செய்கிறது தான் நல்லா. பொன்னிறமாக வந்துட்டு இதை எடுப்போம். நாங்கள் எடுக்க போகிறோம். எண்ணெய் வடிகிறதுக்கு எண்ணெயில் இருந்தால் எண்ணெய் வராத அநியமாக எண்ணெயில் இருந்தால் வடிகிறதுக்காக வச்சுருக்கிறோம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு விடுவோம். ஒற்றை வில்லால் ஒவ்வொருத்தரும் கொஞ்சமாக போட்டுக்கணும். நாங்கள் இப்படி ஒற்றை வில்லால் தான் போடுறோம். நாங்கள் ஒற்றை வில்லால் எடுத்து மற்ற வில்லால் தட்டி விடுறது, பெரிய வில்லால் தட்டி விடுறோம். இதே மாதிரி எல்லாத்தையும் செய்து எடுப்போம். இது கடைசி அப்படியே வலித்து அதையும் போட்டு எல்லாத்தையும் வலித்து போட்டுவோம். இது நாங்கள் முதல் பிணைஞ்சு வச்சது. இனி மற்றதை இந்த வெத்தக்காரத்தை சீனி பாவிக்காதாக்கிட்டு எடுக்க போகிறோம். வாங்க, இப்போ நாங்கள் சீனி இல்லாத ஆட்டாமா போட்டு கலந்த பைத்தம் பணியாரத்தை சுடுவோம். இதே மாதிரி எல்லாத்தையும் செய்யுங்க. கிடக்கிட கையை தண்ணியில் நினைங்கோ. சரி, இதையும் பிறக்க போகிறோம். இது சீனி போடாத சுட்டது. சீனி போடாட்டி இனிக்கும். பனம்பழத்தில் இருக்க இனிப்பு இதுக்கு காணும். இது சீனி போடாமல் சுட்டது. இப்படியே எல்லாத்தையும் பொறிச்சு எடுப்போம். எடுத்து சாப்பிடுங்கோ. சாப்பிட்டு எப்படி இருக்கான்னு சொல்லுங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? எப்படியா இருக்கு? நல்லா இருக்கு. இன்னொன்று வேணுமா? சாப்பிடு. சூடா இருக்கு. சுடுது. சூடுதா? இந்த இப்படியே செய்து பாருங்க, உங்களுக்கு இப்படியே வரும். சமையல் அடுப்படி நம் அன்பு சுவை மணக்கும் விரல் நுனியில் கலை வண்ணம்
எளிதாய் சமை